ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸான தி டெய்லி லைஃப் ஆஃப் தி இம்மார்டல் கிங் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கப்புறமா தான் கதையை கொஞ்சம் வேற லெவலில் சூப்பராக போக ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் குழப்பமாகவும் இருக்கும். ஸோ கதையை இதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம பலவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி டெய்லி லைஃப் ஆஃப் இம்மார்டல் கிங் சீசன் 1 எபிசோட் 7. நேஷனல் எக்ஸாம் டெஸ்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி டீச்சர் காமிக்கும் போது என்னது வாங் ஃபர்ஸ்டா அப்படின்னு சொல்லி அவன் கிளாஸ் டீச்சர் ஆச்சரியப்படுதாங்க. கிளாஸ்ல இவன் ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட், ரொம்பவே அமைதியா இருப்பான். இவன் எப்படி நேஷனல்ல ஃபர்ஸ்ட் வந்தான்னு தெரியலையே அப்படின்னு அவங்க டீச்சர் சொல்லுவோம். மிஸ் பான், உங்க கிளாஸ்ல இருந்து 2 ஸ்டூடெண்ட்ஸ் டாப் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்திருக்காங்க. பட் இப்போ பிரச்சனை அது இல்ல அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் காமிச்சா, என்ன ஃபேக்ஷன் 59க்கும் நமக்கும் தான் ஃபர்ஸ்ட் மேட்சேவா? ஃபேக்ஷன் 59 ரொம்பவே பெஸ்ட்னு சொல்லலாம். கடந்த 100 வருஷத்துல அவங்களுக்கும் நமக்கும் 23 காம்படிஷன் வந்திருக்கு. அதுல 22 லாசஸ், ஒரு மேட்ச் மட்டும் தான் ட்ரா, அதுவும் மாஸ்டர்ஸ் வாங்கி இருந்ததுனால அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் சொல்லவும், இந்த வருஷம் ரிசல்ட் அப்படி இருக்காது, உங்களுக்காக ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மாஸ்டர்ஸ் வாங்கி சொல்றான். ஆமா, டேங்க் பேடி டூவா, இதெல்லாம் என்ன ஒரு நேம், யார் இவன் அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் யோசிக்கிறாங்க. ஃபேக்ஷன் 59 எல்லா ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்லயுமே ஃபர்ஸ்டா தான் இவங்க வந்திருக்காங்க. இந்த பசங்க எல்லாருமே சும்மா தீயா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. இவர் தான் நேஷனல்ஸ்ல செகண்ட் வந்த டாங். ஒரே நேரத்துல பாருங்க நிறைய ஸ்வாட்ஸ் வச்சுக்கிட்டு அவர் சண்டை போட்டு இருக்காரு. எப்படிதான் இவ்வளவு கான்சென்ட்ரேஷன் பண்றாரோ அப்படின்னு ரிப்போர்ட்டர் பேசிட்டு இருக்கும்போது டாங்கோட மண்டையில அவனோட ஸ்பாடே வந்து குத்துது. அவன் மண்டையில இருந்து எல்லோ கலர்ல ரத்தம் வந்துட்டு இருக்கு. ஆனுவல் காம்படிஷனுக்கு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், கடந்த 6 மாசமா எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே கடுமையான பயிற்சியை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்க ஸ்டூடெண்ட்ஸோட மன வலிமையும் சமநலமையும் தான் எங்களை எப்பவுமே ஜெயிக்க வைக்குது. எங்களோட ஈக்குவலுக்கு யாராலையுமே நிக்க முடியாதுதான், இருந்தாலுமே எங்க எதிரிங்களுக்கு நாங்க மரியாதை கொடுப்போம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சார், உங்க ஆப்போசிட் காம்படிட்டரான ஃபேக்ஷன் 60 பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவங்க கேட்கவும், ஃப்ளவர் ஃப்ரூட் குரூப்போட பிரின்சஸ் அதிக ஸ்கோர் வாங்கியிருந்தா அந்த ஜீனியஸ் கேர்ள் கண்டிப்பா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சார், அதே ஃபேக்ஷன் 60ல தான் வாங் அப்படிங்கிறவர் உங்களை விட ஹையஸ்ட் ஸ்கோர் வாங்கியிருந்தாரு. அவரை பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களான்னு கேட்கவும், அவன் டென்ஷன் ஆகுவோம். அவன் மண்டையில இருந்து ரத்தமா வருது. அவனுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். ஹீரோ அதை பத்தியே கண்டுக்கிடாம அசால்ட்டா சாப்பிட்டுட்டு இருக்கான். வாங்லிங் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், அவனை எப்படி நம்ம இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட வைக்கிறது அப்படின்னு சொல்லி அவன் கிளாஸ் டீச்சர் பான் கேட்கவும், நேஷனல்ஸ் தான் அவன் தான் ஹையஸ்ட் ஸ்கோர் எடுத்திருக்கான் டீச்சர் சொல்லவும், இது என்னோட முடிவு தான், வாங்கல முடியும் மிஸ் பான், அவங்களுக்கு நீங்க டீச் பண்ணிருக்கீங்க, உங்க டீச்சிங் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சுவாகி சொல்லவும், சார் ஆனா அவங்க பிடி பீரியட்ல கூட நான் அவங்களுக்கு மேக்ஸ் கிளாஸ் தான் நடத்தினேன் அப்படின்னு அந்த டீச்சர் சொல்லவோ, அடச்ச அப்படின்னு சொல்லி சுவாகி நினைக்கிறான். அவங்க பிடி பீரியடுக்கு போலன்னா கூட அவங்க எல்லாருமே ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க. ஆமா, மொத்தமா 5 பேர் இருக்குன்னு இதுல 4 பேர் தான் இருக்குன்னு டீச்சர் கேட்கவும், 5வது ஆளு இதோ தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. பார்த்தா அந்த டாகிய 5வது ஆளா செலக்ட் பண்ணிருக்காங்க. ஈவன் ஸ்பிரிட்ஸ் கூட அந்த காம்படிஷன்ல சண்டை போடலாம். சோ ரூல்ஸ்ல இருக்கிற லூப் ஹோலை வச்சு இந்த டாகிய சண்டை போட வைக்க அவங்க முடிவு பண்றாங்க. தேவைப்பட்ட அது ஹியூமன் ஃபார்முக்கு கூட மாறும் அப்படித்தானே சுவாகி கேட்கவும், அதுவும் ஹியூமனா மாறுது, பட் மூஞ்சி மட்டும் நாய் மாதிரியே இருக்கு. என்ன போடுமுடா இது, பார்க்க முடியல, நீ திரும்பவும் நாயாவே மாறிடு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. இது ஹியூமன் ஃபார்ம்ல தான் இருக்கணும்னு எந்த ஒரு ரூல்ஸும் இல்ல. சோ இது இப்படியே நாள் கலந்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி டாகிக்கு இப்போ அந்த டெஸ்ட் எடுக்கிறாங்க. நீ மட்டும் இதுல ஜெயிச்சிட்டேன்னா உன்னோட சீலை நான் ரிமூவ் பண்ணி உனக்கு ஃப்ரீடம் கொடுக்குறேன் அப்படின்னு ஸ்வாகி சொல்லவோ, இப்போ அந்த ஃப்ராகி அதோட மேஜிக் யூஸ் பண்ணி செகண்ட் பிளேஸ்க்கு வந்துருது. டாங் இப்போ தேர்ட் பிளேஸ்க்கு போயிட்டான். இன்னொருத்தனும் ஒன்னு தோக்கடிச்சிட்டான். அதுவும் ஒரு சாதாரண டாகிப்பா அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனை கலாய்க்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நான் சாட்ல இன்ஃபார்ம் பண்ணிருந்தேன் அப்படின்னு டீச்சர் சொல்லவும், ஒரு நாயை போய் நம்ம கலந்துக்கிட வைக்கிறோமே அப்படின்னு சொல்லி மிஸ் பான் வந்து யோசிக்கவும், மிஸ் பான் நம்ம ஜெயிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி நமக்குள்ளேயே சீக்கிரட்டா இருக்கட்டும் அப்படின்னு ஸ்வாகி சொல்றான். இப்போ ஸ்கூல் முடியுது. சன்ரங் அவளோட கார்ல ஏறி அவளோட வீட்டுக்கு போறா. நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் நடந்து எப்பவும் போலயே வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஹாக்வா வந்துட்டு அவன் வாங்கின வீடியோ கேம் பத்தி பேசுறான். டீச்சர் போய் கடையில நூடுல்ஸ் ஆர்டர் பண்றாரு. ஒவ்வொருத்தங்களும் வீட்டுல ஒவ்வொரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சன்ரங் ஒரு சோஷியல் மீடியால வீடியோ போடுறா. என்னோட ஃபேஸை காட்டினாதான் நான் ரொம்ப பாப்புலர் ஆம போல அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறா. டீச்சர் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்ப குரூப்ல சாட்டிங் ஆரம்பிக்கிறாரு. சன்ரங், வாங்லிங், சியாச்சாங், ஹாக்வா, ஃப்ராகிட்டோ, உங்க 5 பேருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ், நேஷனல் சீனியர் ஸ்வாட் காம்படிஷன்ல நீங்க 5 பேர் செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், அப்பா நான் சாதிச்சுட்டேன் அப்படின்னு சியாச்சாங் கத்துறான். அவங்க அப்பா சன்ரங் போட்டா அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்காரு. 3 நாளுக்குள்ள அவங்க ஸ்பிரிச்சுவல் ஸ்வாட் எல்லாத்தையும் ரெடியா வைங்க டீச்சர் சொல்லவும், சியாச்சானோட அப்பா அவரோட ஃபேமிலி பாரம்பரிய ஸ்வாட் எடுத்து கொடுக்குறாரு. நம்ம சென் ஃபேமிலியை பெருமைப்படுத்து அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுதான் என் ஸ்வாடன் சியாச்சான் போஸ்ட் போடுறான். எல்லாருமே சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. ஹே, சன்ரங்கே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்வாட் ஓகே அப்படின்னு டீச்சர் சொல்றாரு. ஒரே நைட்ல உங்களால எல்லாம் ஸ்பிரிச்சுவல் ஸ்வாட கொண்டு வந்துட முடியாது. அவன் அதை வச்சிருக்காம்னா உண்மையிலேயே அவனை பாராட்டணும் அப்படின்னு டீச்சர் சொல்லுவோம். என் கிட்ட ஸ்வாட் இருக்கே, இது டெவில் டூத்ல செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி ஹாக்வா அவனோட ஸ்வாட போட்டோ எடுத்து போடுறான். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஸ்பிரிச்சுவல் ஸ்வாட் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு டீச்சர் சொல்லவும், சன்ரங் இப்ப வீடியோ சாட் பண்றா. எல்லாருக்கும் வணக்கம், நீங்க எல்லாருமே உங்க ஸ்வாட காமிச்சீங்க, சோ நானும் காமிக்கணும்ல, இதுதான் என்னோட ஸ்பிரிச்சுவல் ஸ்வாட், இதுதான் ஓஷன். சன்ரங் ஒரு ஸ்வாட் ஸ்பிரிட்டியே கிரியேட் பண்ணிருக்காளா அப்படின்னு டீச்சர் ஆச்சரியப்படுவோம். என்னோட ஸ்வாட் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா கூட நான் ஸ்பேரா 21 ஸ்வாட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சன்ரங் சொல்றா. ஆமா, ஃப்ராகிட்டோ கிட்ட ஸ்வாட் இருக்காதே அப்படின்னு சொல்லி கேட்கவோ, இல்ல என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி ஃப்ராகிட்டோவோ ஒரு போஸ்ட் போடுது. ஈவன் அந்த டாக் கிட்ட கூட ஒரு ஸ்வாட் இருக்கு. ஸ்பிரிச்சுவல் ஸ்வாட நீங்க கிரியேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்பிரிட் பவரை அந்த ஸ்வாட்ல செலுத்தணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா
அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கு அதிக ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை கொடுத்தீங்கன்னா அது ஒரு ஸ்வாட் ஸ்பிரிட்டா மாறும். அதிக ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் இருக்கிறவங்களோட ஸ்வாட் ஸ்பிரிட் தானாவே சிந்திக்கும், அவங்களால பேசக்கூட முடியும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். செகண்ட் இயர்ல இதுக்குன்னு தனியாவே ஒரு கிளாஸ் எடுத்து படிப்பீங்க. அதுல உங்களோட ஸ்வாட நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணி அது மேல ஏறி நின்று பறக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கத்துக்கிடுவீங்க அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்றாரு. நீங்க உங்க ஸ்வாட் ஸ்பிரிட்டை வர வச்சிட்டீங்கன்னா அந்த எக்ஸாம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்றாரு. ஆமா வாங்லிங் உன்னோட ஸ்வாட நீ காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேக்குறாங்க. நம்ம ஹீரோவோட ஸ்வாட பாக்குறதுக்காக சன்ரங் ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருக்கா. நானும் காமிக்கணுமா, வெயிட் பண்ணுங்க ஏதோ வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மெசேஜ் அனுப்புறான். ஃபேக்ஷன் 59ல பிரின்சிபல் கிட்ட டாங் போயிட்டு மேடம் இந்த வருஷம் ஸ்வாட் காம்படிஷன்ல நாங்க தான் கலந்துக்கிட போறோம் அப்படின்னு நேம் லிஸ்ட்டை கொடுக்கவும் என்ன 4 பேர் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. அந்த 5வது பர்சன் அவனை தான் நாங்க இறக்க போறோம் அப்படின்னு சொல்லவும் என்னது அவனா அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் ஷாக் ஆகுறாங்க. அவனை நம்ம இறக்குனாதான் இதுல ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி டாங் சொல்லவும் அந்த டீச்சரும் சரி ஓகேன்னு சொல்றாங்க. இந்த தடவை ஃபேக்ஷன் 60 கண்டிப்பா நம்ம வின் பண்ணுவோம் அப்படின்னு டாங் சொல்லவும் அதான் அவன் இருக்கானே கண்டிப்பா நம்ம தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு டீச்சர் சொல்லிட்டு ஆமா யார் அந்த அவன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. கோஃபங் அப்படிங்கிற இவன் தான் அந்த அவன். ஓ நான் ஸ்வாட் காம்படிஷன்ல கலந்துக்கணுமா, அது கவுன்சிலுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. ஓ அப்படியா, அப்படின்னா இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்னு நம்ம சிரிக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. மற்ற அனிமையில் இருக்கிற மாதிரி இல்லாமல் இந்த அனிமையில் டைமிங் ஒவ்வொரு எபிசோட்க்கும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில எபிசோட் அதிகமான டைமிங்கும் சில எபிசோட் கம்மியான டைமிங்கும் இருக்கும். ஸோ கம்மியான டைமிங் தான் நான் போடுறேன்னு சொல்லி என்ன யாரும் கமெண்ட்ஸில் கேட்காதீங்க. எல்லார்கிட்டையுமே ஸ்பிரிச்சுவல் ஸ்வாட் இருக்கு. ஈவன் அந்த டாகி கிட்ட கூட ஸ்வாட் இருக்கு. பட் நம்ம ஹீரோவோட ஸ்வாட் நம்ம ஹீரோ இன்னும் காமிக்கல. நம்ம ஹீரோவோட ஸ்வாட் எப்படி இருக்கு அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.